என் பொண்டாட்டியை நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது, பயங்கரமாக கொந்தளிச்சாங்க. கற்பு பற்றி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம், நம்முடைய கலாச்சாரம் கெட்டுப்போச்சு, நம்முடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணாங்க. அப்போது நான் பத்திரிகையாளராக ஒரு கட்டுரை எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றேன். அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு புள்ளி வரம் கிடச்சிது. எய்ட்ஸில் இந்தியாவிலேயே 2வது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமான நோய்கள் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு. நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுகிறீங்களே, அப்புறம் ஏன் எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்குது அப்படிங்கிற அது ஒரு புள்ளி வரத்தோடு சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோ டைப்பான இருக்கிற கருத்து. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தற்பெருமை பேசும் அரசியல் கூடாரங்களுக்கு மத்தியில் சமுதாயத்தின் சன்னல் திறந்து சமூக விழிப்பு தந்த நம் இனமானவர், நல் குணமானவர் இயக்குனர் ராஜு முருகன் அவர்களை பேச அழைக்கிறோம். தோழர்களுக்கு வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஜோஸ்வாவுடைய முதல் படத்தின் இந்த மேடையில் இருக்கிறது. அதுக்கு வந்து யுகபாரதி அண்ணன் பாடல்கள் வசனம் எழுதியிருக்கிறது இன்னும் கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. ஜோஸ்வாவை வந்து எனக்கு யுகபாரதி அண்ணன் மூலமாக தான் பழக்கம். யுகபாரதி அண்ணன் ஏராளமான தம்பிகளில் ஜோஸ்வா முக்கியமான ஒரு தம்பி. அந்த வகையில் நான் அவனுக்கு சீனியர். அதனால் அவர் சொன்ன மாதிரி யுகபாரதி அண்ணனுடைய வீடு வந்து ஒரு உதவி இயக்குனர்களுக்கான ஒரு பள்ளிக்கூடம், ஒரு யூனிவர்சிட்டி. எங்கள் அன்னிக்கு வந்து வர்றவங்களுக்கு சுக்கு காப்பி போட்டே டயர்டாயிடுவாங்க. அப்படியான ஒரு விஷயம் வந்து அங்கே இருக்கும். அதில் வந்து என்னென்னா, சினிமாவுக்காக வரக்கூடிய உதவி இயக்குனர்களுக்கு ரொம்ப முக்கியமான கற்றலாக நான் நினைக்கிறது வந்து லிட்ரேச்சரும் ட்ராவலும் தான். அப்படி அது கற்றுக்காதவங்க வந்து ரொம்ப முன்னையாக வெளிநாட்டு படங்களை பார்த்து படம் எடுப்பது, அல்லது அது ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். கொஞ்ச நாளைக்கு மேலே அவங்களால அதுக்குள்ளே சர்வைவல் பண்ண முடியாது. பட் இந்த லைஃப்பையும் லிட்ரேச்சரையும் ட்ராவலையும் பொலிட்டிக்கலையும் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு லாங் டைம் வந்து அவங்களால ஒரு ரைட்டராக, ஒரு டைரக்டராக, ஒரு மண்ணோடு இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்து உதவி இயக்குனர்களுக்கு வந்து வாசிப்பை, இலக்கியத்தை, அரசியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடமா வந்து யுகபாரதி அண்ணன் தொடர்ந்து இருக்கிறது வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி அந்த பட்டறையிலிருந்து வந்த ஒரு தம்பி தான் ஜோஸ்வா. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாடுபொருளை ரொம்ப ஷார்ப்பாக பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் 20 நாளில் எடுக்கப்பட்ட படம்ங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ அடர்த்தியான ஒரு பொருளை இவ்வளோ குறைந்த நாட்கள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த படத்துக்கு வந்து ஜோஸ்வா ஆரம்பத்தில் இந்த படம் கமிட் ஆன டைமில் அவன் என்கிட்ட சொன்ன பேர் வந்து வேறு பேர். அதுக்கப்புறம் வேறு ஒரு படத்திற்கு அந்த பேர் போனதுனால இந்த டைட்டிலை வந்து அதுக்கப்புறம் அவன் செலக்ட் பண்ணி வச்சான். பட் அந்த பெயரை விட இந்த பெயர் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. சில நேரங்களில் சில விஷயங்கள் நமக்குன்னே அமையும். அந்த மாதிரி இந்த ஜென்டில் உமன் அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பெயர்லேயே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. ஜென்டில் மேன் அப்படிங்கிற ஒரு பதத்தை வந்து நம்ம ரொம்ப காலமாக அறிஞ்சு வச்சுருக்கோம். பட் ஜென்டில் உமன் இருக்கணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு இந்த படத்தின் டைட்டில் மூலமாகவே சொல்கிறான். தோழர்களே, எனக்கு வந்து ஜோஸ்வா சென்சார் அன்னைக்கு சென்சார்லேருந்து ஃபோன் பண்ணான். அண்ணே இத்தனை கட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுலேயும் நான் அவனுக்கு சீனியர். அவனுக்கு மட்டும் இல்லை, தற்கால தமிழ் சினிமாவில் நான் அதில் ரொம்ப சீனியர். அதனால் சென்சாருக்குன்னு எனக்கு ஒரு அகராதியை நான் போட்டு வச்சுருக்கேன். அந்த டிக்ஷனரியை புரட்டி இதெல்லாம் பண்ணு அப்படின்னு நான் வந்து ஜோஸ்வாவுக்கும் சொன்னேன். இங்கே என்ன பெரிய பிரச்சனைனா புனிதப்படுத்துறது. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஆட்கள் யார் தெரியுங்களா? நான் உன்னை சமமாக நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். என் பொண்டாட்டியை நான் சமமாக தானே நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறவன், நான் சாதியே பார்க்குறது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன், நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் அலோவ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்கிறவன், அவன் தான் ரொம்ப டேஞ்சரான ஆள். நீ யாரா அதை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இன்றைக்கு இந்த சமூகத்தோட கான்டெம்பரரியான இவங்க சமகாலத்தில் இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனையை நான் பார்க்குறது புனிதப்படுத்துறது. நம்ம விஞ்ஞானத்தில், அறிவியலில், வளர்ச்சியில், டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட குளோபலைசேஷனுக்கு பிறகான இந்த உலகத்தில் எவ்வளவோ கடந்து வந்துட்டோம். ஆனால் தனி மனித உணர்வுகளில், அரசியல் உணர்வுகளில் நாம் ரொம்ப தேங்கி போயிட்டோம்.
அக்னி பிரவேசத்தை ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். அம்மா வந்தால வந்து ஜெயகாந்தன் என்னைக்கோ எழுதிட்டார். பூட்டாத பூட்டுக்களை மகேந்திரன் என்னைக்கோ எடுத்துட்டார். அவள் அப்படித்தானே வந்து ருத்ரையா என்னைக்கோ எடுத்துட்டார். அதுலேருந்து நம்ம அடுத்த படிக்கு வரவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு பின்னாடி தான் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வந்து நாம் வந்து சாதாரணமாக ஒரு பெண் குறித்தான ஒரு வசனத்தை சாதாரணமாக வைக்க முடியல. அதை யாரெல்லாம் வந்து கலாச்சார பண்பாட்டு காவலர்கள்னு தங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த புனிதப்படுத்தலின் பிரதியாக இருந்து உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அழுக்கை வைத்திருப்பவர்கள். அவங்க தான் இன்றைக்கு இந்திய சமூகத்தின் மிகப்பெரிய எதிரிகள். ஸோ அப்படி வந்து அதை உடைப்பது, அதை கட்டுடைப்பது என்பது மிகவும் இயல்பாக கட்டுடைக்கணும். நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இல்லை, மிகவும் இயல்பாக மனித வாழ்விலிருந்து பெண்களை கடவுளாக பார்க்கக்கூடிய சமூகம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் இல்லையா. எதுக்குடா பொம்பளையை கடவுளாக பார்க்குறீங்க? பொம்பளையை மனுஷியாக பாருங்கடா. எதுக்கு வந்து கடவுளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களை கடவுளாக பார்க்குற ஒரு சமூகம் தான் மிகவும் ஆபத்தான ஒரு சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லாமல் பெண்களை சக மனுஷியாக இரத்தமும் சதையுமாக பார்ப்பது, அவர்களை சக மனுஷியாக பார்த்து அவர்களின் உணர்வுகள் குறித்து உரையாடுவது, அது பெண்களின் மொழியில் உரையாடுவது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை இந்த படம் செஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி செய்திருக்கிற பட்சத்தில் இது வந்து தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு படமாகவும் ஜோஷ்வாவுக்கு முதல் படமே மிக முக்கியமான படமாக அமையும். ஏன்னா அதை பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி அந்த ஆட்கள் மிகவும் குறைவாக இருக்காங்க. குறிப்பாக இம்மாதிரியான படங்களை பணம் போட்டு வெகுஜன தளத்திற்கு எடுத்து வருவதற்கான ஆட்கள் மிக குறைவாக இருக்காங்க. அப்படி வந்து தயாரிப்பாளருக்கு வந்து இந்த நேரத்தில் நான் மிகப்பெரிய ஒரு பாராட்டை வந்து சொல்லிக்கிறேன். இப்படியான ஒரு படத்தை எடுத்து இன்றைக்கு இந்த பொதுத்தளத்தில் கொண்டு வருவது அப்படிங்கிறது. ஸோ இந்த படம் ஜோஸ்வாவிற்கு முதல் படமே ஒரு அற்புதமான படமாகவும் நம் எல்லோருக்குமான மக்களுக்கான ஒரு படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பணியாற்றிய எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். நன்றி. தொண்டைக்குழிக்குள் நின்றுவிட்ட சோகத்தை பெரும் படமாக்கி பெருமை சேர்த்தவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை காட்டும் கல்வியை மக்கள் முன் கொட்டி தீர்த்து கொண்டாடிய ஜெய் பீம் இயக்குனர் தாசே ஞானவேல் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கெல்லாம் என் பட விழாவில் பேசுகிறதே கஷ்டம். இதில் மற்ற பட விழாவில் பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுகிறது அப்படின்ட்டு ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம். அது மைண்டு டக்குன்னு பிளாங்க் ஆகிரும். அதனால் என்ன மனசுலேருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன். ஏன்னா இப்போவும் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சங்கீனியாக தான் இன்னும் என் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். நடிகைன்னு ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் பார்ப்பேன். ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிகேஷன்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது. ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு 2 ரீசன் இங்கே வந்தவொன்னு அப்சர்வேஷனில் தோணுச்சு. ஒன்று, படத்தில் பணியாற்றினவங்க எல்லோரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க. அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது. 2வது, ப்ரொடியூசர் சிரித்தார் படம்லாம் எடுத்து முடித்த பிறகு. ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது. இயக்குனர்கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை. இப்போ தான் கொஞ்ச நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது. ஸோ அப்போ கேட்டால் ஏன் ஜென்டில் உமன்னு டைட்டில் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் 2 இருக்கும். ஒன்று பொருள் இருக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும். இந்த 2 தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா ஜென்டில்மேன் நம்ம பார்த்துருக்கோம், ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தானே சொல்கிறோம். ஒரு லேடிஸாக ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்கிறோம் இல்லையா. அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். 2 பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில். ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான். நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான். இந்த வயசில்
நீங்கள் இது பண்ணணும், இந்த வயசில் இது பண்ணணும், கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த வயசில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த வயசில் இது பண்ணணும், இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும், பிறந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான். பத்திரிக்கையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை, ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகளை செய்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் இந்த தருணத்தில் அது ஏன் முக்கியமானது, நம்ம எவ்வளோ முரணாக யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ யதார்த்தத்தில் நம்ம எவ்வளோ விலகி இருக்கோம். உண்மையாகவே நீங்கள் உங்களுடைய ஸ்டீரியோ டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறது சொல்கிறீங்கன்னா, அதே மாதிரி நீங்கள் மதிச்சிங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில் ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம். அதுதான் ஸ்டீரியோ டைப்பினுடைய பிரச்சனை. அது வந்து நமக்கு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும், ஆனால் யதார்த்தத்தில் மிக மிக மோசமாக நடந்துக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில். ஸோ அதனால தான் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோ டைப்பை உடைச்சது தான். இவங்க படிக்கலாம், இவங்க படிக்கக்கூடாது, இவங்க இது பண்ணலாம், இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் ஒரு வரவேற்பு ஒரு கல்யாணத்துக்கு போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொளிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க. நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை. இப்போ அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் இருக்கிற இது. அது பெண்களுக்கும் இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது அந்த இடத்துல ஒரு 2 ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிடுமா அப்படின்னு நான் யோசிப்பேன். இல்லை அந்த உலகம் அழிஞ்சிருமான்னு யோசிப்பேன். ஆனால் அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி குட்டி விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லேயே நம்ம வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கு. அது என்னென்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையிறதுக்கு வாய்ப்பு தராமல் போயிடும்னு தோணுது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோ டைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியாக ஜென்டில் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது. அந்த வகையில் இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதில் நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. லிஜோ நல்லா தெரியும், லாஸ்லியா பற்றி பேசின இந்த விஷயங்கள், இப்படி ஒவ்வொருத்தருமே அண்டு ஒளிப்பதிவாளர் ஆரம்பித்து படத்தொகுப்பில் ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ், நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஏன்னா ஒரு படம் முடித்த பிறகு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரது ஈஸி இல்லை, பயம்தான் வரும் யூஸ்வலாக ஒரு படத்தை முடிக்கிற உடனே. ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர இடத்துல தான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ இவங்க இங்கே இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸோடு இருக்காங்க, படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது. ஸோ ரீல்ஸ் பார்க்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன். நன்றி. விளிம்பு நிலை மக்களின் வாழ்வியலை பேசிய மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குனர் லெனின் பாரதி அவர்களை பேச அழைக்கிறோம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு தான் யுகபாரதி ஐயா வந்து இந்த ட்ரெய்லரை அனுப்பிட்டு அப்புறம் இந்த நிகழ்வுக்கு வரணும்னு சொன்னார். நேற்று நைட்டு சின்ன ஃபோனில் பார்க்கும்போதே ரொம்ப அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு அந்த ஒர்க்கு. அதுக்கு பின்னால் உள்ள திட்டமிடல் தெரிஞ்சுது. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க ஒரு 19 நாளில் இந்த படத்தை எடுத்து முடித்தாங்கன்னு சொல்லிட்டு. நிறைய படங்கள் இந்த மாதிரி குறைவான நாட்களில் எடுப்பாங்க, ஆனால் அதோட போதாமைகள் தெரியும் அதில் நிறைய. அது மேக்கிங் வைஸாக இருக்கட்டும், கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில அந்த மாதிரி ஒரு விஷயங்களாக இருக்குது. இது வந்து ரொம்ப கச்சிதமாக இருந்துச்சு. அது ஒரு படத்தோட அந்த சொல்ல வந்த செய்தியோட அடர்வு வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சது அது. அப்புறம் அந்த தொழில்நுட்பம் அந்த போதாமையும் தெரியல. அப்புறம் இப்போ இந்த சாங் பார்க்கும்போது இன்னும் பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. அந்த சாங் பார்க்கும்போது வழக்கமாக இங்கே வந்து கோடி கோடியாக கொட்டி ஒரு சாங்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் கூட பார்க்கும்போது நமக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்ட் ஏற்படாது. ஆனால் இந்த பாட்டு பார்க்கும்போது இந்த பாட்டில் வந்து ஒரு அந்த வரிகள் வந்து ஒரு பெரிய வலி நிறைந்த ஓலமாக இருக்குது. ஆனால் அது படமாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், இசையாக்கப்பட்ட விதமாக இருக்கட்டும், அது வேற ஒரு வடிவத்தில் இருக்குது. அதுக்கு ஒரு நேர் எதிரான ஒரு வடிவத்தில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே ஒரு மூணும் அந்த காட்சியுமாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும், அந்த இசை வடிவமாக இருக்கட்டும், அது மூணும் வந்து வேறு வேறு திசைகள் இருந்து ஆனால் ஒரு புள்ளியை நோக்கி நம்மளை நகர்த்துறது வந்து பயங்கர ஒரு கிரியேட்டராக வந்து அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எங்களாலையும் எடுக்க முடியும், எங்கள் தமிழ் சினிமாலையும் எடுக்கிறாங்க. ஏன்னா இப்போ சமீப காலங்களாகவே நமக்கு வந்து ஒரு சொல்லாடல் இருக்குது. இந்த ஓடிடிலாம் நிறைய பார்த்துட்டு மலையாள படங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நம்ம எடுக்க தெரியல, எடுக்க மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்க அடர்வும் சரிவும் வந்து வேறு லெவல். அது ரொம்ப சரியான ஆட்கள் கையில் கிடைக்கும்போது தான் அதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அப்படி ஒரு பெரும் நம்பிக்கை வந்து தோழர் ஜோஷ்வா அவர்களையும் அந்த ஒளிப்பதிவாளர் அதில் நடித்த லிஜோஸ், லாசியா எல்லாருக்கும் பார்க்குறேன். அவங்க
நிஜஸ் வந்து ஒரு தனியாக பாராட்ட வேண்டியது இருக்குது. அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள் அவங்க அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் எடுக்க தயங்குற கதாபாத்திரங்களை எடுத்து நடிக்கிறது, அதை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு நடிக்கிறது, அது அந்த கதாபாத்திரத்துக்கு நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. மொத்தத்தில் ஒட்டுமொத்த குழுவிற்கு வந்து அப்புறம் வசனம் வந்து யுகபாரதி ஐயான்னு நான் இப்போ தான் பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கதைக்கு வந்து வசனம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இப்போ வெறுமனே வந்து நம்ம ஒரு நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையிலையோ இல்லை தனிப்பட்ட ஒரு புரிதலில் மட்டுமே இருந்து இந்த கதைகளுக்கு வசனம் எழுத முடியாது. இது வந்து ஒரு மானுடவியல், ஒரு வரலாற்று பார்வையோடு சேர்ந்த ஒரு இந்த மனித வரலாற்றில் வந்து பெண்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து எந்தெந்த வகையெல்லாமல் படிநிலைகளாக கொண்டு வந்து எப்படியெல்லாம் அடக்கி வச்சிருக்கிற ஒரு ஆணாதிக்க சமூகம் இருக்குங்கிற இந்த வரலாற்று புரிதலோடு இருக்கிற ஒரு நபர் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அப்படி ஒரு பொருத்தமான நபர் இதுக்கு வசனம் எழுதியிருக்கனால கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கிட்ட விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு தெளிவாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த குழுவிற்கும் ஜென்டில்வுமன் குழுவிற்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்படி ஆன படங்களை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் ஹரி அவர்களுக்கும், கோமலா ஹரி அவர்களுக்கும், லியோ அவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. அத்தனை கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கொதித்தெழும் கோப சிங்கமாக இவருக்கு கிடைத்த கதாபாத்திரங்கள் சில. இயல்பான நடிப்பில் எதிர்கால சினிமா உலகில் நம்பிக்கைக்குரிய நடிகராக வரவுள்ளார். பெண்களின் கதாபாத்திரங்களை தாங்கி நிற்கும் கதை நாயகனாக ஹரிகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே இருக்க மீடியா பீப்புளுக்கும் வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆல் த பிக் டேரக்டர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லைன்னு நம்ம ராஜமுருகன் சார், நம்ம ஞானவேல் சார், உங்களோட எல்லா படத்தில் வந்து பெரிய ஃபேன் சார், ரொம்ப நன்றிங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் எக்டர்லேருந்து போகலான்னு எங்கேருந்து எக்டர் என்னது காத்தவராயன். ஏன்னா எங்களுக்கு எக்டர்னு தெரியும். காத்தவராயன் வேறு என்ன பேர் இது ஸ்ரீதர், 3 பேர். காத்தவராயன் யாருன்னு சொன்னால் நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து கவுண்ட் பண்ணி சார் யாரே காத்தவராயனா அந்த காத்தவராயன் தான் இவர் ஆக்சுவலாக. ஸோ எக்டரோட ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் எக்டரை போய் மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தாரு, கொஞ்சம் அப்படியே யோசிச்சார், அப்படியே உடனே ஃப்ரெண்டானோம். அவரோட லைட்டிங் வச்சு அவரோட ஸ்பீடு இருக்குல்ல, அந்த ஸ்பீடு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருந்தது. இந்த சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டீமை வச்சு அடுத்த சீக்வன்ஸ் செட் பண்ணிவிடுவார். ஸோ அது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஜோஸ்வா வந்து நான் இந்த ஜென்டில்வுமன் வருது பார்த்தீங்களா திருப்பி அது மாதிரி ஜென்டில்வுமன். ஏன்னா இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு வேறையாக இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு வெற்றிமாறன் சார் வந்து ஹெல்ப் பண்ணார். ஸோ அதை நான் அவருக்கு இங்கே தேங்க் பண்ணிக்க நான் விரும்புகிறேன். ஜோஷ்வா ஜென்டில்வுமன் வந்து எனக்கு சொல்லும் போது இப்படி தான் ஷூட்டிங்க்கு ஒரு 3 நாள் முன்னாடி கூப்பிட்டு மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா? நான் சொன்னேன் பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறது, இது எப்படி நீ யோசிக்கிறீங்க அப்படின்னா. அவர்கிட்ட வேறு எதுனா சும்மா கதை இருக்கான்னு கேட்டாலே அவர் சொல்கிற கதையை வந்து அது நம்ம எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. கொஞ்சம் பயமாக ரீவல்டட் படம் பார்த்தா ஒரு மூட் இருக்கும், இல்லை பேய் படமா இல்லை இது ரத்த பிளட்டு அந்த மாதிரி படமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மூடில் தான் இருந்தார் ஜோஷ்வா. இன்றைக்கி தான் தெரியும், அண்ணன் வேறு சொன்னார் இங்கே பற்றனாலே எனக்கு கொஞ்சம் பயம் தான் எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் தெரியல, எனக்கு பயமாக தான் இருந்தது எங்கே பற்ற அப்படின்னாரு. ஸோ அந்த பயம்லாம் எனக்கு இருக்குது. ஆனால் ஜோஷ்வா நான் எப்படி மீட்டினா, ஜோஷ்வா நானும் ஒரே ஏரியா, நானும் 2 பேரும் ஐநாவரத்தில் பிறந்து வளர்ந்தோம். ஸோ எனக்கு வந்து ஓகே இந்த ஸ்கூலிங் காலேஜஸ்லாம் அந்த மைண்ட் செட் ஜோஷ்வா கிட்டே இருந்தது. ஸோ ஜோஷ்வா வந்து கேப்பபிளாக பண்ணுவார் இருந்தது. அதே மாதிரி ஜோஷ்வா மீட் பண்ணும்போது டே பை டே இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டே இருந்தார் ஜோஷ்வா. ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பார், அடுத்த நாள் வேறு மாதிரி ஆவார். அவர்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் நானும் பார்த்துட்டு இருப்பேன். சரி நாளைக்கு என்ன பண்ணுறாரு இவர் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஜென்டில்வுமனுக்குள்ளே நான் வந்தேன். என்னோடய பார்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு முக்கியமான அந்த கதைக்குள்ளே இருக்கிற ஒரு மென் நான். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா எங்கள் அப்பா வந்து இந்த ஆபாவானன் படங்கள் வந்து ஒரு காலத்தில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. அதே கண்கள்லாம் எங்கள் அப்பா சொல்லுவார் அடிக்கடி, இந்த படம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சுரா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பா ஒரு பெரிய சினிமா ரசிகர் சொல்லிட்டே இருப்பார். அந்த மாதிரி படங்கள் நான் பார்க்கும்போது அந்த மாதிரி இது படம் என்னடா சொல்கிறேன்னு பார்க்கும்போது அந்த ஆபாவானல் படங்கள்லாம் ஒரு இம்பாக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஜோஷ்வாவை நான் பார்க்குறேன். ஜோஷ்வா அவங்களை ஆக்சுவலாக ஏன்னா அந்த ஒரு இம்பாக்ட் சினிமா வந்து ஒரே மாதிரி அண்ணன் சார் ஸ்டீரியோடைப் உடைக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைகளை டிஃப்ரெண்ட்டோட அது நம்மளோட வாழ்வியல்ல இருக்குது. ஸோ அதை எப்போ நம்ம வந்து அதை பற்றி நம்ம பேச போகிறோம், எப்போ நம்ம அந்த குற்றத்துக்குள்ளே போய் நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் வந்து ஜோஷ்வா கிட்ட பார்த்தேன். இந்த படம் மூலிமா வந்து நான் ரொம்ப வந்து இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதிரி மைண்டாகவே இதாக தான் இருந்தேன். ஏன்னா தங்கலானுக்கு முன்னாடி நான் இது பண்ணேன், ஒரு மாதிரி தான் இருந்தேன். ஜோஷ்வா இது எப்படி கரெக்டாக வந்துருமா, டெய்லியும் கேட்டு இருப்பேன், ஜோஷ்வா இது கரெக்டாக வந்துருமா, கரெக்டாக பண்ணிவிடுவோமா, இது கரெக்டாக வந்துருமா, எங்கள் வீட்டில் எதனா வந்துருமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்லாம் கேட்பேன். இல்லை ஹரி நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இதோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஏன்னா
உமன் 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 மட்டுமே நம்ம வந்து அப்படி போர்ட்ரேட் பண்ணிட முடியாது. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்தில். ஒரு மென்னுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமனுக்கான பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, ஒரு உமன் இன்னொரு உமனை எப்படி பார்க்குறாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த அந்த இடத்த வந்து யுகபாரதி அண்ணா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா யுகபாரதி அண்ணா இல்லைன்னா இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பெருசாக மூவ் ஆயிருக்குன்னு எனக்கு அது தெரியல. இந்த இடத்துல ரொம்ப மிகப்பெரிய நன்றி நான் யுகபாரதி அண்ணா சொல்லிக்கிறேன். ஆனால் ரொம்ப நன்றி நான் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து உங்களை பார்க்கும்போது எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நீங்கள் எப்பவுமே யுகபாரதி அண்ணா மட்டுமே தான் இருப்பீங்க, ஒரு இதுவாக தான் இருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு அன்பு தெரியும், அது சூப்பர்ண்ணா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து டெக்னீஷியன், ஆல் டெக்னீஷியன்ஸ், இளையராஜா வந்து எடிட்ரு. இளையராஜா வந்து என்னோட வந்து பயங்கரமான ஒரு தோஸ்த். அவன் வந்து சின்ன படங்கள் வந்து ஸ்பாட் எடிட்டிங் பண்ணதுன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ இளையராஜா. ப்ளஸ் கெவின் ஒர்க் பண்ணியிருக்காரு. கெவின் வந்து சவுண்ட் டிசைனிங்லேருந்து, கெவின் வந்து நான் குழந்தையாந்து பார்க்குறேன், திடீர்னு நான் பார்க்குறேன் சினிமாவில் இருக்கார். கெவின்னா அண்ணா ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஞாபகம் இருக்குடா, நீ ஸ்கூல் போனதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா அப்படின்னு. ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய இப்போ டெக்னீஷியனாக வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. ப்ளஸ் ஆக்ட்ரஸ் வந்து பேசினேன்னா, நான் வந்து இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு நான் சொல்லும் போது யார் நடிக்கிறான்னு கேட்டேன். லிஜோ அப்படின்னு சொன்னாங்க. நான் லிஜோ என்னவோ கொஞ்சம் ஏன்னா அவங்களோட ஜெய்பீம் வந்து ரொம்ப பிடிச்சது. நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேரக்டர்லாம் நடிக்க ரொம்ப விரும்புவேன். ஒரு கேரக்டர்லேருந்து வேறு கேரக்டராக மாறி நடிக்கணும். ஏன்னா அந்த ஜானிலாம் இருக்குல்ல, ஜானி தங்கலானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு ஆசையாக இருந்தது. அப்போது லிஜோ நான் ஜெய்பீம் பார்க்கும்போது சார் வந்து பயங்கரமாக அவங்கள போர்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த கேரக்டர். சார் அது ஏன்னா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த படத்தை. நான் திரும்ப உங்களோட நடிப்பு சார். ஆக்சுவலாக நான் ஒரு வாய்ப்பாகவே இங்கே கேட்குறேன். ஆமாம். ஸோ அப்படி தான் நான் லிஜோமலில் பார்த்து ஓகே அந்த அவங்க கூட நடித்தா எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போகும்போது. நான் அப்படி உள்ளே போனோடனே லாஸ்ட்லியாக ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக இருந்தாங்க. லாஸ்ட்லியாவும் இருக்காங்க உங்களுக்கு கூட அப்படின்னாங்க. லாஸ்ட்லியாவை பார்க்கும்போது நம்ம ஹெக்டர் சொன்ன மாதிரி, நமக்கு சினிமாடோவர் சொன்ன மாதிரி லாஸ்ட்லியா எப்படி பண்ணுவாங்க அப்படிலாம் எல்லாமே ஒரு இது இருந்தது. ஆனால் என்னோட லாஸ்ட்லியாவோட இந்த படத்துக்கான ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாஸ்ட்லியாவோட ஒரு புதுசான ஒரு 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 பரிமாணம் மாதிரி நான் பார்த்தேன். ஏன்னா லாஸ்ட்லியா வந்து அதை அழகாக கேரி பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. உங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் லாஸ்ட்லியா. ப்ளஸ் தாரணி ஒரு படத்தோட ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அங்கே பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆல் த டெக்னீஷியன் ப்ளஸ் இந்த ப்ரொடியூசர்ஸ் டீம் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரிபாஸ்கர் சார், கோமல் ஹரி மேம், நேதாஜி சார். உங்கள் பேர் லியோ நீங்கள் தான் சார், எனக்கு தெரியும். நிறைய பேரோட பேர் மாறிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், பேரை மாற்றிட்டாங்க. அமரன் சார் சொல்லணும், ஆர்ட் டைரக்டர். நான் வந்து அமரன் சார் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தேன். ஷூட்டிங்கில் வந்து அவரோட வீட்டிலேருந்துலாம் ஜோஷுவா வந்து ஒரு ஆர்ட்டை தூக்கிட்டு வந்துடுவான். எங்கே இல்லை அமரன் சாரோட வீட்டில் இருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா இல்லை சாரோட கேட்டேன், ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த மாதிரிலாம் சார் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ சார். டீம் சார் பண்ண அவங்களுக்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நம்மளோட மியூசிக் கோவிந்தசந்தாவோட இரண்டாவது படம். ரைட்டர் வந்து முக்கியமான ஒரு படமாக ஒரு இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணது கோவிந்தசந்தா ஒரு காரணமாக இருந்தார். ஸோ கோவிந்தா தான் நான் இங்கே மிஸ் பண்ணுறேன். கோவிந்தசந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக நான் இங்கே ஏன் சொல்கிறேன்னா, கண்டிப்பாக என்னோட மீடியா பீப்புள் வந்து உங்ககிட்ட வந்து இந்த விஷுவலில் காமிச்சிருவாங்க. இந்த இடத்துல கோவிந்தசந்தாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஓவரால் ஏடி டீம்ஸ், பின்னாடி ஒரு டெக்னீஷியன்ஸு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட், லைட்மேன் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணி இது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் நினைக்கிறேன். வந்து ஒரு 18 days வந்து ஒரு படம் பண்ணது. இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். 18 days வந்து ஒரு படம் பண்ணுறது, இது வந்து பண்ணிடலாம் அப்படின்லாம் பண்ணவே கிடையாது. ஜோஷுவா சொன்ன மாதிரி இப்போ இது நான் 18 days முடிக்க போகிறேன் சேலஞ்செலாம் கிடையாது. ஸோ ஓவரால் இந்த டீமோட டெக்னீஷியனும் எல்லாருமே அதுக்கு வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அப்படி தான் இந்த படம் வந்து அந்த ஸ்பீடில் நகர்த்தப்பட்டது. அந்த படமாகவே வந்து சூப்பராக வந்திருக்கு. இந்த படத்தை பற்றி நான் வந்து சொல்லுவேன்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. எஸ்பெஷலி உங்ககிட்ட தான். நீங்கள் தான் இந்த படத்தை போய் சேர்க்கணும். அதுமாதிரி தேங்க்ஸ் ஃபார் ஜோஸ்வா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஸ் அக்கா தேங்க்யூக்கா, நன்றிக்கா, எனக்காக பயங்கரமாக பேசினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ ஹரி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு நம்பிக்கையை மட்டுமே கொண்டு வந்தவர், கடவுள் படைத்த பெண் அழகின் பெரும் கவிதை, மாலை நேர மஞ்சள் நிலவாக வந்திருக்கும் லாஸ்லியா அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்கள் எல்லாருமே பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. நான் வந்து அந்த பதட்டத்தோடயே ஏதாவது விட்டுட்டேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிற டிரெக்டர்ஸ், சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ.
அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரி சார், கோமலா மேம் அண்ட் யோஷ்வா ஜோஷ்வா வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நபர். கோமலா சார் நாங்கள், ஹரி மேம் நாங்கள். ஸோ அவரே வந்து ஒரு பதட்டத்தில் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அண்ணா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி யோஷ்வா. நான் வந்து அந்த கேரக்டரை நீங்கள் நினச்ச மாதிரி டெலிவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹரி, லிஜோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறைய இடத்துல அவங்க 2 பேரோட ஆக்டிங் பார்த்து நானே வந்து வியந்து பார்த்துருக்கேன். லிஜோவோட நிறைய ரொம்ப எமோஷனான சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்கக்கிட்ட இருந்து அட்மையர் பண்ணியிருக்கேன் அவங்க பண்ணும்போது. ஸோ உங்கள் 2 பேர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இருங்க மறந்துட்டேன். அண்ட் யுகபாரதி சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் இந்த சாங் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் படத்தில் வந்து டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுக்கு காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கேமராமேன் சார் காத்தவராயன் சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு மாதிரி பொயட்டிக்கலாக இருக்கும் படம். அதுக்கு மெயின் ரீசன் வந்து சார் தான். நிறைய இடத்துல விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அவ்வளோ அழகாக காமிச்சதுக்கும் காரணம் சார் தான். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு ரொம்ப எதுக்குன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மார்ச் 7 படம் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக படம் பார்க்கணும். பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் ப்ரீவியஸ் படங்களுக்கு கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இவருக்கு என்ன வார்த்தை சொல்வது என்று தெரியவில்லை. அழுததே தெரியாத கண்கள், அன்பை சுமக்கும் முகம், சமூகத்துக்கு ஒரு விஷயம் தன்னால் முடியும் என்ற துணிச்சலான கதாபாத்திர தேர்வு, ஓடையும் தாமரையும் ஓவியம் தீட்டும் அற்புத நடிப்பு இவருடையது. அழைக்கிறோம் லிஜோ மோல் அவர்களே. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் வந்தேன், பட் ஸ்டில் ரோயின்ட் இட். ஸோ அதனால் இந்த வாட்டி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்திருக்கேன். First of all, I would like to thank all the media people for coming and supporting us. And okay. Okay, yeah? கேக்குதா? Yeah. Yeah. ஸோ ஜென்டில் உமன்கிற எங்களோட படத்தோட டைட்டில். ஸோ டைட்டில் மாதிரி அந்த பேர் மாதிரியே வந்து நிறைய விஷயங்களில் நிறைய பேரோட பர்செப்ஷன்ஸை இல்லை பர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோஷ்வாவுக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு. ஜோஷ்வா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் போர்னி. அண்ட் தென் யுகபாரதி அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பவர்ஃபுல் டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ சொல்லணும் ஃபார் யுவர் எஃபர்ட் அண்ட் டைம். ஞானவேல் சார், ராஜமுருகன் சார், லெனின் சார், எல்லாருக்குமே எஸ்பெஷலி ஞானவேல் சார். நான் ரொம்ப லேட்டாக தான் லாஸ்ட் மினிட்ல தான் உங்ககிட்ட நான் கேட்டேன் உங்களால் வர முடியுமான்ட்டு. பட் ஸ்டில் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரியே லிஜோ மேம் எல்லாம் ஆகலை இன்னும், பட் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதான் எனக்கு லிஜோ தான் பிடிக்கும். உங்களுக்கு நான் கிளாரிட்டிக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இதில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து டயலாக் ஓரியன்டாக இருக்கும் அண்ட் லெங்க்திய ஷார்ட்ஸ். ஸோ அந்த டைமில் நம்மளுக்குள்ள ஒரு சரி இல்லை இவங்க கிட்ட பேசுகிற அதனால அது ஓகே. ஸோ நம்மளுக்குள்ள ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய டேக்ஸ் போக வேண்டியதாக இருந்திருக்கும். பட் அது இல்லாமல் அந்த ஒரு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக கோஆப்ரேட்டிவாக இருந்ததுனால நிறைய டேக்ஸு எதுவும் போகாமல் நம்மளால் இந்த படம் we could finish it. அதனால I would like to thank you all, my co-actors. And then Hector Anna, I really liked your work in the film. And producers, of course, thank you for making this wonderful movie.
அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பிகாஸ் வித்தின் 19 days ஒரு படம் முடிக்கிறது இஸ் நாட் அட் ஆல் ஈஸி. அது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். அதுவும் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படம் முடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஆல். தமிழ் சினிமாவில் முதல் படத்திலேயே அறிமுகமாகி வெற்றி பெற்ற பல பேர் இருக்கின்றனர். அந்த வகையில் முதல் படத்திலேயே சவாலான கதையை கையில் எடுத்த ஜென்டில் உமன் இயக்குனர் ஜோஷ்வா சேதுராமன் அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிக்கை மட்டும் விடுங்க. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கை மட்டும் விடுங்க நம்பர் எல்லாருக்கும். திஸ் இஸ் மோர் லைக் அ பேஷன் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து டைரக்ஷனாக மட்டும் நான் பண்ணல. கேட்குதா? ஓகே. திஸ் இஸ் அ பேஷன் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற போது இந்த கதை தான் முதல்ல பண்ணணும்னு நான் நானே திட்டமிட்டது தான். எல்லோரும் சொன்ன மாதிரி 19 days அப்படின்லாம் சொன்னாங்க. நான் அந்த திட்டத்தில் இல்லை. பட் ஆனால் என்னோடய டீம் எனக்கு பண்ண சப்போர்ட் தான் அது பெரிய காரணம் இந்த டைமில் முடிச்சதுக்கு. ஏன்னா அதில் எல்லாருக்குமே நான் சொல்லலாம், எடிட்டர்லேருந்து அமரன் சார்லேருந்து எல்லாருக்குமே. ஏன்னா அமரன் சார், நான் தான் இந்த படத்துக்கு புது டேரக்டர், மற்ற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். கேமராமேன் கூட சினிமாட்டோகிராஃபர் தனியாக பண்ணல, பட் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க சூழலில் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டராக நான் சொல்கிற விஷயங்களை நாங்கள் முதல்ல நான் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு ரொம்ப கட்டாயம் கூட படுத்திக்கலான்னு தெரியல. பட் ஆனால் நான் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. என்னோடய விஷனை, என்னோடய ட்ரீமை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க, என்னை காட்டிலும் அதிகமாக. அது கடைசி எடிட் முடிகிற வரைக்கும் எடிட்டர்கள் கூட அது இருந்துச்சு. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் என்னோடய டீம் தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் பார்த்துட்ட பிறகு நான் உங்கள் எல்லாரோடையும் நான் கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு இடணும்னு ஆசைப்பட்றேன். குறிப்பாக அண்ணனுக்கு, முருகனுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அண்ணனுமே சென்சார் முதல்ல சென்சாருக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு அந்த அந்த செட்டப்பே எனக்கு புரியல. நான் அது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர்கள் மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னா, தம்பி கோவப்படாத அப்படிலாம் சொல்லி பேசி அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஆனதுக்கு வந்து சென்சார் போர்டு காரணம் இல்லை, முருகன் தான் காரணம். அண்ணன் சொன்ன இதெல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் வேறு யார், மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா பற்றி சொல்லணும். கோவிந்த் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பன். கொஞ்சம் இசை படித்ததுனால என்ன பிரச்சனைனா, நான் அவங்ககிட்ட பேசும்போது இது வேணும் அது வேணும் ரொம்ப நோண்டுவேன். அது எதுக்குமே அவன் மூஞ்சி சொல்லிச்சிக்காமல் கடைசி வரைக்கும் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணான். படத்தில் முக்கியமாக கோவிந்தோட இசை பேசப்படும். குறிப்பாக ஒரு 20 நிமிஷம் காட்சி வந்து ஒரு இசையால் மட்டுமே கட்டமைக்கப்பட்டிருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே, சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும், அமரன் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் நினச்சா ஒரு படம் கமிட் பண்ண உடனே சார் ஒரு 3 நாள் வருவார், செட் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு 18 நாளுமே என்னோட கூடவே இருந்தார். அது ரொம்ப பெரிய ஒரு, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நான் பார்க்கும்போது யோசிக்கும்போது எல்லா டைம்லுமே ஒரு இந்த விஷயமே அவர் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணது பெரிய முக்கியமான காரணம். என்னோட எடிட்டர் இளையராஜா சேகர். ஆக்சுவலாக அவனை நான் வேலை செய்ய விட்டேனான்றது எனக்கே தெரியல. ஏன்னா ஒரு நாளுமே நாங்கள் 2 பேரும் பேசுவோம், ஃபைன் லாக் பண்ணி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் திருப்பியும் அதே மாதிரி வந்து பிரதர் நேற்று பண்ண திருப்பி பண்ணலாமா அப்படின்னு கேட்பேன். அவருக்கு இந்த படம் ஆரம்பித்து அவனுக்கு குழந்தையே பிறந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃபை சேர்த்துட்டு கூட திருப்பி எனக்கு கூட வந்து ஒரு 1 hour நம்ம பண்ணிவிடுவோம், ஐசியூவில் தானே இருக்காங்கன்னு சொல்லி அப்படிலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்யூம்னாக நடந்துக்கிட்டேன். அதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். ஆக்சுவலாக வேறு எந்த எடிட்டர் அதை பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு எனக்கு கூட பிலீவ் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே இந்த படத்தை நம்பினாங்க. என்னோடய ஆக்டர்ஸ் பற்றி சொல்ல முக்கியமாக வந்து லிஜோ கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கதை எழுதி முடிச்சுட்டு யுகபர்தியானன் தான் வந்து லிஜோவை பற்றி ஃபஸ்ட் எங்களை சொன்னார். லிஜோ கிட்ட கேட்டு பாருப்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். லிஜோக்கு ஸ்கிரிப்ட் அமைச்சேன், படிச்சுட்டு என்கிட்ட ரொம்ப ஒரு கேள்வி கேட்டாங்க, ரொம்ப சென்சிபிளாக இருந்துச்சு. அந்த கேள்வி தான் பொதுவாக படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வரும். அந்த கேள்விக்கான ஆன்சர் நான் லிஜோ கிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணாங்க. லிஜோ ஓகே அப்படின்னோடனே, பொதுவாகவே திரைப்படம் பொறுத்து மட்டும் வந்து நடிகர்கள் கிட்ட வச்சு அது தீர்மானிக்கப்படுது, அதோட பட்ஜெட் எல்லாமே அப்படின்னும் போது லிஜோ வந்த உடனே அதோட நான் நினச்சதுக்கான விஷயத்தை பண்ணதுக்கு சாத்தியம் இருந்தது. அண்ட் தென் லாஸ்ட்லியா எனக்கு லாங் டைமாக தெரியும். ஸோ நான் இது மாதிரி ஒரு கதை இருக்குது லாஸ்ட்லியா, அது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு, நீங்கள் பண்ணுறீங்களா கூட பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். அவங்களும் சரி ஓகே, ஏதோ ஒரு என்ன மைண்ட் செட்லாம் தெரில வந்துட்டாங்க. வந்து ஷூட்டை முடிச்சிட்டோம். அண்ட் தென் ஹரி கூட, நான் ஹரியை வந்து ஒரு 4 நாள் ஷூட்டுக்கு முன்னாடி ஹரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணணும் அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டாப்புல. கேட்டுட்டு புதன்கிழமை ஷூட் போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் சாட்டர்டே சொன்னேன். என்ன விளையாடுறியா புதன்கிழமை அப்படின்றேன் அப்படின்னா, ஆமாம் புதன்கிழமை தான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல ஹரியை நம்பினான். ஆக்சுவலாக அது பேசிக்காக ஹரி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு கெட் இன்டு அ கேரக்டர். ஆனால் நான் கொஞ்சம் பேசி அவனை ஏதோ மண்டே கல்வி ஏமாற்றிட்டேன். ஹரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் அந்த படத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் ஆக்சுவலாக வந்து நான் வந்து படம் இயக்குன்றது, நான் இப்படியான படம் நான் இயக்கணும், படம் வந்து எதுக்காக எடுக்கணும், கலை என்பது மக்களுக்கானது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி இருந்து பண்ணது வந்து யுகபர்தியானன் தான். நான் எல்லா டவுட்டுமே அவர்கிட்ட கேட்பேன். அவரும் என்னென்னா நான் ரொம்ப முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்பேன். அது யாராக இருந்தாலும் காண்டாவா நான் பொறுமையாக நின்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ணன். அப்புறம் இந்த யங் ஸ்பேஸில் ஒன்று இருக்கும்ல இருக்கும், அதெல்லாமே எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அண்ணன் தான் இருக்கும்.
ஒரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற நான் நாங்களே டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி இந்த படம் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்குது அப்படின்னு என்னோட சில இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து யுகபாரதி நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பேசிக்காக பேசவே வராது, நான் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வசனம் ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அண்ணன் தான். நான் ஒன்று என்ன சொல்லுவேன், தம்பி அப்படிலாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணன் அதை திருத்தி எழுதுவார். அதனால் அண்ணனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் முக்கியமாக கடைசியாக வந்து என்னோட ரொம்ப மெயினானது ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் இந்த கதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து வழக்கமாக ஒரு தயாரிப்பாளர் புதுசாக படம் தயாரிக்க வராங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சினிமாவில் எதிர்பார்ப்பாங்களா, அது எதுவுமே அவங்களுக்கு நான் அந்த படத்தில் சொல்லலை. டான்ஸு, ஃபைட்டு, காமெடி, யோகி பாபு டேட் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே ப்ரொடியூசர் என்கிட்ட கேட்கல. இந்த கதை ஓகே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டே 1லேருந்து நான் ஷூட் பண்ணுற வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த விதமான பொதுவாக ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல, ஃபுட்டேஜ் பார்க்கணும், அது மாதிரி எதுவுமே அவங்க கேட்கல. நான் முடிச்சு ஃபைனல் எடிட் காட்டும் போது அவர் படம் பார்த்தாரு. ப்ரொடியூசர் ஹஸ்பண்ட் 2 பேருக்கு நன்றி சொல்லணும், கோமலா சார், ஹரி மேடம், அப்புறம் நேதாஜி. அவர் தான் அந்த ப்ரொடியூசர் கனெக்ட் பண்ணார் பேசிக்காக. இன்றைக்கி வந்து படம் பண்ணி நிறைய கதை வச்சு டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் கரெக்டாக ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியான சூழலில் எனக்கு இருக்கும்போது நேதாஜி வந்து எனக்கு ஹரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஸ்பேஸ்ன்னு பார்க்கும் நேதாஜிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா டீமுக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும், டெஃபினட்டாக பிடிக்கும்னு உங்களால் சொல்லவே முடியாது. நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி உங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.